எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. எங்கள் கண்ணு முன்னாடியே பிளட் வாமிட்லாம் எடுத்தார். ரொம்ப ஒரு மாதிரி நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அன்றைக்கின்னு பார்த்து. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கண்ணு முன்னாடி அப்பா வாமிட் பண்ணுறத பார்க்க முடியல. பிளட்டாக எடுக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நானும் அவளும் ரொம்ப அழுதோம். என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, ஒரு வேளை என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயம்லாம் கொடுத்துருந்தோன்னு நானும் சுஜி ரொம்ப பயந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க அட்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஹெவி அல்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் 2 பேரும் பட்ட கஷ்டம், அது கண்ணுக்கு நடுவில் ஒரு மரண பீதியை பார்த்தோன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் எனக்கு ஐசியூவில் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை சுற்றி 15 டாக்டர் இருக்கும்போது கூட நான் பயப்படலை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒன்று நடக்கும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் இப்போ அது கடவுள் அது எங்கள் அப்பாவை சரி பண்ணிட்டாரு. இப்போ எங்கள் அப்பா நல்லா இருக்காரு. அதுக்காக நான் நினச்சி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி.